சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் டேட்ஸோட ஸ்வீட்னஸ் மட்டும் வச்சு கேக் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 20 டேட்ஸை வந்து சீடு எடுத்துட்டு அரை கப் நல்லா சூடான பாலில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டேட்ஸ் ஆறுனதும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் தனியாக மாற்றிக்கோங்க. அது கூடவே வந்து அரை கப் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்து ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப்பு வந்து கோதுமை மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கேக் பேட்டர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரை வந்து 10 மினிட்ஸ் முன்னாடியே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டேன். இப்போது இந்த ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை மாவை நல்லா பேனில் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேக் பேட்டர் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு குக்கரில் வச்சு 45 மினிட்ஸு கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கேக் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இதில் டேட்ஸோட ஃப்ளேவர் நல்லா தெரியும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.